நிக்கோலஸ் லெப்லாங் ஒரு அறுவை சிகிச்சை நிபுணராக தன் வாழ்க்கையை தொடங்கினாலும் வேதியியல் மாற்றங்கள் மூலம் புதிய பொருட்களை உருவாக்குவதில் தீராத ஆர்வம் கொண்டிருந்தார். அக்காலத்தில் சோடா சாம்பல் தயாரிப்பு என்பது கடல் தாவரங்களை எரிக்கும் முறையை மட்டுமே சார்ந்திருந்ததால் சோப்பு மற்றும் கண்ணாடி தொழிலுக்கு தேவையான இந்த மூலப்பொருள் மிகவும் விலையுயர்ந்த ஒன்றாக கருதப்பட்டது. 1775ஆம் ஆண்டு பிரெஞ்சு அறிவியல் கழகம் கடல் உப்பிலிருந்து சோடா சாம்பலை தயாரிக்கும் முறையை கண்டறிபவர்களுக்கு மிகப்பெரிய பரிசுத் தொகையாக 2400 லிவ்ரேக்களை வழங்குவதாக அறிவித்தது. லெப்லாங் பல ஆண்டுகள் உழைத்து சாதாரண உப்பை கந்தக அமிலம், நிலக்கரி மற்றும் சுண்ணாம்புக்களுடன் சேர்த்து 2 நிலைகளில் சூடாக்கி சோடா சாம்பலை தயாரிக்கும் லெப்லாங் செயல்முறையை உருவாக்கினார். இந்த முறையில் முதலில் உப்பு கந்தக அமிலத்துடன் வினைபுரிந்து சோடியம் சல்பேட்டையும் பிறகு நிலக்கரி மற்றும் சுண்ணாம்புடன் இணைந்து தூய்மையான சோடா சாம்பலையும் உருவாக்கியது. இந்த கண்டுபிடிப்பை வணிக ரீதியாக மாற்ற ஆர்லியன்ஸ் பிரபுவின் உதவியுடன் அவர் ஒரு பிரம்மாண்ட தொழிற்சாலையை தொடங்கினார். இதுவே உலகின் முதல் பெரிய அளவிலான வேதியியல் தொழிற்சாலையாக கருதப்படுகிறது. துரதிருஷ்டவசமாக பிரெஞ்சு புரட்சி வெடித்தபோது லெப்லாங்கின் முதலீட்டாளர் கொல்லப்பட்டார். புரட்சியாளர்கள் லெப்லாங்கின் தொழிற்சாலையை அரசாங்க உடைமையாக்கினர். போர் மேகங்கள் சூழ்ந்திருந்ததால் வெடிமருந்து தயாரிக்க சோடா சாம்பல் அவசியம் என்று கருதிய அரசாங்கம் லெப்லாங்கின் இரகசிய காப்புரிமையை பொதுச்சொத்தாக அறிவித்து மற்றவர்களுக்கும் பகிரச் செய்தது. தனது வாழ்நாள் உழைப்பு திருடப்படுவதைக் கண்டு லெப்லாங் மனமுடைந்தார். அவருக்கு அறிவிக்கப்பட்ட பரிசுத் தொகையை தரவும் அரசாங்கம் பிடிவாதமாக மறுத்துவிட்டது. நீண்ட போராட்டத்திற்கு பிறகு நெப்போலியன் ஆட்சியில் அவரது சிதைந்த தொழிற்சாலை அவரிடமே ஒப்படைக்கப்பட்டது. ஆனால் அதை மீண்டும் இயக்க அவரிடம் ஒரு பைசா கூட பணம் இல்லை. தனது கண்டுபிடிப்பை பயன்படுத்தி உலகம் முழுவதும் உள்ள மற்ற தொழிலதிபர்கள் கோடீஸ்வரர்களாக மாறுவதைக் கண்ட லெப்லாங் கடும் வறுமையின் பிடியில் சிக்கி ஒரு ஏழ்மையான காப்பகத்தில் தனது உயிரை மாய்த்துக் கொண்டார். அவர் இறந்த பல ஆண்டுகளுக்கு பிறகே அவரது குடும்பத்திற்கு மிகச்சிறிய அளவிலான இழப்பீடு வழங்கப்பட்டது. இன்று அவர் நவீன தொழில்முறை வேதியியலின் தந்தை என்று உலகம் முழுவதும் போற்றப்படுகிறார். இந்த சோகமான வரலாறு லெப்லாங்கின் அறிவுத்திறனை மட்டுமல்லாமல் அக்கால அரசியல் சூழல் ஒரு விஞ்ஞானியை எப்படி நசுக்கியது என்பதையும் நமக்கு உணர்த்துகிறது. வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்து சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி பெல் ஐகானை அழுத்தவும். நன்றி.